ம் இவரு ஒருத்தர், இவரும் பார்த்து ரசிக்க மாட்டாரு, அடுத்தவங்களையும் பார்த்து ரசிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. மனசுல என்னதான் இருக்குதுன்னே தெரியலையே. ஆனா இவரோட பொசசிவ்னஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்று அவள் நினைத்து கொண்டிருக்க, அதே நேரம் அவளது மனசாட்சியோ, யானி உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? நேத்து நீ என்ன முடிவெடுத்த, அதுக்குள்ள இப்படி வழிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்க என்று அவள் முகத்தில் காரி துப்பியது. அதில் நிதானமானவள், பாஸ் வீட்டுக்கு கிளம்பணும், டைம் ஆச்சு. போலாம் என்று காரை ஸ்டார்ட் செய்ய போனவனின் கையை பிடித்து தடுத்தவள், என் மேல ஏதாச்சும் கோவமா இருக்கீங்களா பாஸ்? என்னோட தப்பு ஏதாவது இருந்தா சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். ஆனா நீங்க என் மேல கோவப்படுறத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியல என்று கண்களில் கண்ணீர் வைத்துக் கொண்டு கூறவும், அதை பார்த்த அர்ஜுனாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளது கண்ணீரை துடைத்து விட்டவன் அவள் வெண்பஞ்சு கன்னத்தை லேசாக வருடி கொடுத்தான். அதை தொடுவதற்கு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவன் கை தன் கன்னத்தை வருட அவளுக்கு சொல்ல முடியாத ஒரு உணர்வு வந்து தாக்கியது. அவள் வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறப்பது போல இருந்தது. அவனுடைய தீண்டலில் அவள் உருகி கொண்டிருக்க, யானி உன் ஸ்கின் எப்படி இவ்வளோ சாஃப்டா இருக்கு? என்ன பாஸ் நீங்க என்று சினுங்க, சீரியஸ்லி நான் நிஜமாத்தான் சொல்றேன், உனக்கு சின்ன அடிபட்டா கூட ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுது. இங்க பாரு, நீ வெக்கப்பட்டதுக்கே உன் முகமெல்லாம் எப்படி சவந்து போச்சு என்று கூறியவனின் கைகள் மட்டும் அவள் முகத்திலிருந்து பிரியவே இல்லை. ஏனோ அவன் கையை விலக்க தோன்றாமல் அவனது பேச்சை ரசித்துக் கொண்டிருந்தாள். சில டைம் எனக்கு நிறைய கோவம் வரும் யாழி. அந்த டைம்ல உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாவது பேசிட்டேன்னா தயவு செஞ்சு நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு மட்டும் போயிட மாட்டல்ல என்றதும் அவள் பாட்டென்று அவனை அதிர்ச்சியாக பார்த்து, பாஸ் இப்ப என்ன சொன்னீங்க? இல்ல வேலை விட்டு போயிட மாட்டல்ல என்று மாற்றி கேட்கவும், அவளுக்கோ அத்தான சொல்லிட்டாலும் என்று நினைத்து கொண்டவள், சரி பாஸ் நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நீங்க எவ்வளவு கோவப்பட்டாலும் நான் உங்களை விட்டு போகவே மாட்டேன். ஐ மீன் இந்த வேலையை விட்டு போகவே மாட்டேன் என்று அவன் சொல்லியது போலவே அவனுக்கு பதிலை கூறினாள். அதில் அவளை பார்த்து முறைத்தவன் அவள் மூக்கை பிடித்து கிள்ளிவிட்டு, என்ன நான் சொன்னத எனக்கே ரிப்பீட் மோட்ல போடுறியா? எஸ் பாஸ், உங்களோட பிஏ உங்களை மாதிரி தானே பேசணும். அது சரி, இப்போ எங்க வீட்டுக்கு போகவா இல்ல உங்க வீட்டுக்கு போகவா என்றதும் அதிர்ச்சியானவள், பாஸ் நான் எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும்? நான் என் வீட்டுக்கு தான் போக முடியும், நீங்க அங்கேயே என்னை கொண்டு போய் விட்டுருங்க. அப்படியா, நிஜமாவா என்று அவள் முகத்தை கீழே குனிந்து பார்த்து கேட்கவும், அவளுக்கு முகமெல்லாம் குப்பென்று வெட்கத்தில் சிவந்து விட்டது. அதில் ஒரு நிமிடம் தன்னிலை தடுமாறியவன் மெதுவாக அவனது கைகளை அவளது தாடையில் பதித்து அவளை நெருக்கமாக நெருங்கி வந்து அவள் நெற்றியில் தன் இதழை பதித்தான். யாழினியும் அதை கண்மூடி அமைதியாக ஏற்றுக்கொண்டாள். இவர்களின் உறவு என்ன என்று அவர்களுக்கும் தெரியவில்லை. அதற்கு ஒரு பெயர் கொடுக்கவும் அவர்கள் விரும்பவில்லை. இருவரும் ஒருவருக்கொருவர் ஆறுதலாய் இருப்பதனால் அதை பற்றி அவர்கள் பெரிதாக யோசித்துக் கொள்ளவில்லை. வாழ்க்கை அதன் போக்கில் எவ்வளவு தூரம் தங்கள் இருவரையும் இழுத்து கொண்டு போகிறது என்று பார்க்கலாம் என்று அதன் போக்கிலேயே விட்டுவிட்டார்கள். பின்பு காரை ஸ்டார்ட் செய்தவன் அவளை அழைத்து கொண்டு அவள் வீட்டு வாசலில் வந்து வண்டியை நிறுத்த, ஓகே பாஸ், குட் நைட். குட் நைட் யாழினி என்று அவளை இறக்கிவிட்டவன் வேகமாக அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டான். போகும் அவனையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தாள் யாழினி. அவன் மனதில் என்ன இருக்கிறது ஏது இருக்கிறது என்பதை அவளால் கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் தன் மேல் நிறையவே பொசசிவ்னஸ் இருக்கிறது என்பது மட்டும் இன்று நன்றாக தெரிந்துவிட்டது. அந்த ஒரு எண்ணமே அவன் தன்னவன் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டது. ஆனாலும் அவனுக்கு காதல் திருமணம் என்பது எதுவுமே பிடிக்காது என்பதனால் தங்கள் உறவுக்கு தவறான பெயர் வந்து விடுமோ என்று பயந்த யாழினி, நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமலேயே இன்று கிடைத்த சந்தோஷத்தை மட்டும் மனதில் ஏந்தி கொண்டு நிம்மதியான உறக்கத்தை தழுவினாள். அதே நேரம் வீட்டிற்கு சென்ற அர்ஜுன் இன்றைக்கும் அவனது அறைக்கு செல்லாமல் யாழினி அறையிலேயே சென்று உறங்கிவிட்டான். ஏனோ அவனுக்கு அங்கே இருந்தால்தான் நிம்மதியான உறக்கம் என்பதே வருகிறது. அவனுடைய அறைக்கு சென்றால் தேவையில்லாத குழப்பங்கள், மனநிலை தெளிவில்லாமல் அவஸ்தைப்படுவதனால் இனி இந்த ரூமிலேயே தங்கிக் கொள்ளலாம் என்று முடிவெடுத்து அவனுடைய பொருட்களை இங்கே கொண்டு வந்து வைக்க சொல்லி பணியாட்களிடம் கூறிவிட்டான். அதன்படி அவர்களும் அனைத்தையும் இங்கே அடுக்கி வந்து வைத்து விட்டதை அவனுக்கு மிகவும் வசதியாக போனது.
அதே போல யாழினி யூஸ் பண்ணிய சோப்பு, டவல், அவள் சீப்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்கள் அனைத்தையும் அவன் தூக்கி போட விடாமல் அங்கிருந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் டிராயரில் வைக்க சொல்லிவிட்டான். அவர்களும் அதே போல வைத்துவிட அவனுக்கு எப்பொழுதெல்லாம் யாழினின் நினைவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதை எடுத்து பார்த்து படுத்துக் கொள்வான். ஆனால் இந்த உறவுக்கு காதல் என்று மட்டும் பேர் வைக்க கூடாது என்பதில் தெளிவாக இருந்தான் அர்ஜுன். எவ்வளவு நாள் அவனுடைய எண்ணம் சரியாக செல்கிறது என்று பார்க்கலாம். யாழினிக்கு என்று ஒரு வார்த்தை வரும்பொழுது கண்டிப்பாக அவனுடைய காதலை அவளிடம் கூறித்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் அவள் அவன் கையை மீறி சென்று விடுவாளே. இவர்கள் இருவரும் நடத்தும் நாடகத்தை கடவுளோ மேலிருந்து பார்த்து சிரித்துக் கொண்டுதான் இருந்தார். அடுத்த நாள் காலை வழக்கம் போல ஆபீஸுக்கு புறப்பட்டு சென்றார். ஏனோ அன்றைக்கு அர்ஜுனும் சரி யாழினியும் சரி ஒருவரையொருவர் பார்த்து புன்னகைத்தபடியே வேலையை தொடங்கினர். பிறகு யாழினி, பாஸ் நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன் என்று கூறியவள் உடனே போனை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து அர்ஜுனின் வீட்டிற்கு தான் போன் செய்தாள். அங்கு வேலை செய்யும் பணிப்பெண் போனை எடுத்தவுடன், ஹலோ அக்கா, நான் யாழினி பேசுறேன். யாழினி எப்படி இருக்கம்மா? நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அக்கா? நானும் நல்லா இருக்கேம்மா. இங்க இருந்து போனதும் எங்களை எல்லாம் சுத்தமா மறந்துட்டியா? அப்பப்போ வந்து எங்களை பார்த்துட்டு போகலாம்ல? வரேங்க்கா, கண்டிப்பா ஒரு நாள் வந்து உங்க எல்லாரையும் நான் பார்த்துட்டு போறேன். நீ போன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கு. இதுக்கப்புறம் உன்கிட்ட பேசவே முடியாதுன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டேன். என்னக்கா, என் போன் நம்பரை என்னோட ரூம்ல இருக்க டைரியில எழுதி வச்சுட்டு தானே வந்திருக்கேன். நீங்க தாராளமா எனக்கு எப்ப வேணாலும் போன் பண்ணி பேசலாம், சரியா? அப்படியா, சரிம்மா. அப்போ பாஸ் இல்லாத சமயமா பார்த்து நான் போய் எடுத்துக்கிறேன். ஏங்கா அப்படி சொல்றீங்க? ஆமா யாழினி, என்னைக்கு நீ இந்த வீட்டை விட்டு போனியோ அன்னைக்கு நைட்ல இருந்தே பாஸ் உன்னோட ரூம்ல தான் படுத்துக்கிறாரு. அவரோட ரூம்க்கு போறதே கிடையாது. அவரோட பொருள் எல்லாமே உன்னோட ரூம்க்கே ஷிஃப்ட் பண்ணிட்டோம். நிஜமாவாக்கா? ஆமா, என்னன்னே தெரியல. எனக்கு தெரிஞ்சு பாஸ் உன்னை ரொம்ப மிஸ் பண்றாருன்னு நினைக்கிறேன். அதான் அவரோட ரூம்ல இருக்க முடியாம உன்னோட ரூம்லயே வந்து தங்கிட்டாரு என்று அவர் கூறிய அந்த வார்த்தையை கேட்ட யாழினிக்குள் உள்ளுக்குள் ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டது. அதில் அவளது முகம் முழுவதும் வெட்கத்தில் தக்காளி போல சிவந்தது. அர்ஜுன் தன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்று புரியாமல் இருந்தவளுக்கு இந்த சின்ன சின்ன செய்கையின் மூலம் ஏனோ அவள் மனம் அர்ஜுன் பக்கம் சாய்ந்து கொண்டே இருந்தது. அவள் அமைதியாக இருப்பதை பார்த்தவர், சரிம்மா, இப்போ எதுக்கு போன் பண்ண? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஐயோ ஆமாக்கா, சொல்ல மறந்துட்டேன். இப்பயே மணி 11 ஆயிடுச்சு இல்ல? ஆமா யாழினி, நீ சொல்லு, எதா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, பாத்துக்கலாம். அக்கா, இனிமேட்டுக்கு டெய்லி மதியத்துல பாஸ்க்கு லஞ்ச நம்ம வீட்ல இருந்தே கொடுத்து விடுங்க. நான் கரெக்ட் டைம்க்கு டிரைவர் அனுப்பி விடுறேன். ஏன்னா அவருக்கு ஹோட்டல்ல வாங்கி கொடுக்கறது எனக்கு என்னவோ செட் ஆகலக்கா. கரெக்டா சொன்ன யாழினி, நானும் பல தடவை பாஸ் கிட்ட சொல்லிட்டேன். ஆனா பாஸுக்கு தான் சாப்பாட பத்திலாம் பெருசா கவலை இல்லாததுனால அதெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிடுவாரு. ஆனா இப்ப நீ சொல்றத கேக்குறதுக்கு எங்களுக்கே அதிர்ச்சியா இருக்குது. டெய்லி மதியத்துல பாஸ் சாப்பிடுறது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. ஆமாக்கா, நான் வந்ததுல இருந்தே டெய்லி லஞ்ச் அவருக்கு ஹோட்டல்ல தான் புக் பண்ணி கொடுக்கறேன். ஆனா நான் அங்க வீட்டுல வந்து தங்கி இருக்கும் பொழுதுதான் உங்க சமையலோட அருமையும் எனக்கு தெரிஞ்சது. எவ்வளவு அருமையா டேஸ்டா சமைக்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு டேஸ்டான ஹெல்தி ஃபுட்டை விட்டுட்டு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டு அவரோட உடம்புதான் தேவையில்லாம வீணா போகும். கரெக்டா சொன்ன யாழினி. அப்போ இன்னைக்கு மதியமே சாப்பாடு செஞ்சு ரெடி பண்ணிடவா? ஆமாக்கா, அத சொல்றதுக்கு தான் நான் கால் பண்ணேன். கரெக்டா 12:30 மணிக்கு நான் டிரைவரை அனுப்பி வைக்கிறேன். நீங்க அவர்கிட்ட கொடுத்து விட்டுருங்க. சரி யாழினி, லஞ்ச் மெனு ஏதாச்சும் இருக்கா? ஆமாக்கா, நம்ம பாஸோட டயட் சார்ட் என்னோட ரூம்ல தான் இருக்குது. அந்த லிஸ்ட் நீங்க எடுத்துக்கோங்க. அதை எடுத்துட்டு போயிட்டு டெய்லி என்னென்ன சமைக்கணும்ன்றத பார்த்து அதை மட்டும் நீங்க செஞ்சு கொடுங்க போதும். அதுல ஏதாவது ஸ்பெஷலா ஆட் பண்ணணும்னா நானே உங்களுக்கு கால் பண்ணி சொல்றேன். சரி யாழினி, ரொம்ப நல்லது. அப்போ உனக்கும் சேர்த்து நானே சாப்பாடு செஞ்சு கொடுத்து விடவா? இல்லக்கா, நான் தான் டெய்லி வீட்ல இருந்தே எடுத்துட்டு வந்துருவேனே. நீ காலையிலயும் நைட்டும் உங்க வீட்டுல தானே சாப்பிடுற. மதியம் ஒரு வேளையாவது என் கையால சாப்பிடலாம்ல? புரியுதுக்கா, இருந்தாலும் பாஸ் கூட சேர்ந்து எப்படி? அதெல்லாம் தம்பி ஒண்ணு சொல்ல மாட்டாப்ல. நான் உங்க 2 பேருக்கும் சேர்த்தே சாப்பாடு கொடுத்து விடுறேன். பாஸ கொஞ்சம் நல்லா சாப்பிட வச்சுட்டு நீயும் சாப்பிடு, சரியா?
சரிங்கக்கா என்று அரை மனதோடு தலையாட்டியவள் போனை வைத்துவிட்டு மீண்டும் உள்ளே வந்து அமர்ந்து தன்னுடைய வேலையை செய்ய தொடங்கினாள். அர்ஜுன் அவளை குழப்பமாக பார்க்க அவனை நிமிர்ந்து பார்த்தவளோ, என்னாச்சு பாஸ்? நத்திங் என்றதும் அவள் மீண்டும் தன் வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள். சரியாக 12:30 மணி இருக்கும் பொழுது டிரைவருக்கு கால் செய்தவள் வீட்டிற்கு சென்று சாப்பாடு எடுத்து வர சொல்லி கூறினாள். அவரும் சரிங்க மேடம் என்று கூறிவிட்டு நேராக அர்ஜுன் வீட்டிற்கு சென்று தயாராக இருந்த சாப்பாட்டை எடுத்துக்கொண்டு மீண்டும் ஆபீஸிற்கு வந்தார். சரியாக 1 மணி ஆனதும் அவர்களின் அறை கதவு தட்ட உடனே வேகமாக எழுந்து சென்ற யாழினியை பார்த்தவனுக்கு குழப்பமாக இருந்தது. எதுக்கு இவ இவ்வளவு வேகமா முந்திக்கிட்டு ஓடுறா? யாரையாவது வர சொல்லிருப்பாளோ என்று யோசித்தபடி அவன் கதவையே பார்த்து கொண்டிருக்க, அப்பொழுது கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தவள், அண்ணா எடுத்துட்டு வந்துட்டீங்களா? ஆமா மேடம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இதுல என்ன இருக்கு மேடம், இதுவும் என்னோட வேலை தானே. இதனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் ரொம்பவே சந்தோஷமா தான் செய்யறேன். சரிங்கண்ணா, அப்போ டெய்லியுமே கரெக்டா 12:30 மணிக்கு வீட்டுக்கு போய் இதே மாதிரியே சாப்பாடு மட்டும் எடுத்துட்டு வந்து கொடுத்துருங்க. ஓகே மேடம் என்றவர் அங்கிருந்து செல்லவும் உடனே யாழினி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தவள், பாஸ் சாப்பிடலாமா என்று கேட்க, என என்று அதிர்ச்சியாக கேட்டவன் அவள் கையில் இருக்கும் கேரியரை பார்த்தவுடன் கேள்விக்குறியாக அவளை நோக்கினான். பாஸ் நான் சாப்பிடலாமான்னு கேட்டேன், டைம் ஆச்சு. ஓகே என்று கூறிவிட்டு ஹேண்ட் வாஷ் செய்து விட்டு வந்து அமர அவனுக்கு பிளேட்டில் உணவுகளை எடுத்து வைத்தவள், சாப்பிடுங்க பாஸ் என்று அவன் கையில் தட்டை கொடுத்தாள். என்ன யாழினி, எப்பவும் ஹோட்டல்ல இருந்து தானே நமக்கு ஃபுட் வரும், இது எங்க இருந்து வருது? இது உங்க வீட்ல இருந்து தான் வருது. வாட், வீட்ல இருந்து வருதா? ஆமா பாஸ், நான் தான் டெய்லி மதியம் லஞ்ச் செஞ்சு கொடுத்து விட சொல்லியிருந்தேன். எதுக்கு யாழினி இப்படி பண்ண? என்ன பாஸ், டெய்லி நீங்க ஹோட்டல் ஃபுட் சாப்பிடுறது எனக்கு பிடிக்கவே இல்ல. ஒரு நாள் அந்த ஃபுட்டு சாப்பிட்டு பார்த்ததுக்கே என்னால முடியலையே. நீங்க டெய்லி எப்படிதான் அதை சாப்பிடுறீங்க? அதுக்கு வீட்டு சாப்பாடே ஆரோக்கியமா சாப்பிடலாம்ல, அதுக்காகத்தான் என்ற யாழினியை பார்த்தவனுக்கு தன் அன்னையின் ஞாபகம் வந்தது. ஏனென்றால் அவர் உயிரோடு இருக்கும் பொழுது அப்படித்தான். அவன் எங்கிருந்தாலும் அவனுக்கு மதிய சாப்பாடு மட்டும் கரெக்ட் டைமுக்கு அனுப்பி விடுவார். அவனை வெளியில் சாப்பிடவே விடமாட்டார். அதையே இப்பொழுது யாழினி செய்யும் பொழுது அவனுக்கு அப்படியே அம்மாவின் நினைவு வந்தது. அதில் ஒரு நிமிடம் கண்கலங்கியவன் யாழினியின் கையை பிடித்து இழுத்து அவளை தன் பக்கத்தில் அமர வைத்தவன், தேங்க்யூ சோ மச் யாழினி. எனக்கு சாப்பிடறதுல எல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இருக்காதுதான். அதனாலதான் ஹோட்டல் ஃபுட்டா இருந்தாலும் நான் அமைதியா சாப்பிட்டுருவேன். ஆனா நீ என்னோட நல்லதுக்காக இவ்ளோ தூரம் யோசிச்சு செஞ்சிருக்க பாரு, அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். பாஸ், எனக்கு நீங்க தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க. நான் உங்களோட பிஏ. உங்களுக்கு இதெல்லாம் செய்ய வேண்டியது என்னோட கடமை. பிளஸ் இதுல எனக்கும் ஃபேவராக ஒரு விஷயம் இருக்கு, அது உங்களுக்கு தெரியுமா என்றதும் அவளை பார்த்து கேள்வியாக முடித்தவன், என்ன விஷயம் என்றான். இந்த சாக்க வச்சு நானும் உங்க கூட இனிமே மதியம் லஞ்சு சாப்பிட்டுப்பேன்ல, எனக்கும் சேர்த்து தானே சாப்பாடை கொடுத்து விட சொல்லியிருக்கேன் என்று கூறவும் அவளை பார்த்து சிரித்தவன், யானி நீ இருக்க பாரு. சரி, அப்போ நீ டெய்லி என் கூட தானே சாப்பிட போற? எஸ் பாஸ். அப்படின்னா உன் ஃப்ரெண்டு காவியா வெயிட் பண்ணுவாளே, அப்போ என்ன பண்ணுவ என்றதும் தலையில் கையை வைத்தவள், அடக்கடவுளே, இதை எப்படி நான் மறந்த? நான் போய் அவகிட்ட சொல்லிட்டு மட்டும் வந்துருவா பாஸ்? ஏன் உன் கையில போன் இல்லையா? போன் பண்ணி சொன்னா உன் ஃப்ரெண்டுக்கு காது விழுகாதா? நேர்ல போய் தான் சொல்லணுமா? இல்ல பாஸ், மறந்துட்டேன் என்றவள் போனை எடுத்து காவியாவுக்கு கால் செய்ய, யாழினி எவ்வளவு நேரண்டி உனக்காக கேண்டீன்ல வெயிட் பண்றது, சீக்கிரம் வாயேன். காவியா, நான் இன்னைக்கு வரலடி, பாஸ் கூடவே சாப்பிட்டுக்கிறேன், முக்கியமான வேலை இருக்குது. ஹாடி பாவி, இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. நான் எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? சாரிடி, ஐ எம் வெரி சாரி. இட்ஸ் ஓகே, உன்னோட லஞ்ச நீ என்ஜாய் பண்ணு. நான் இப்படியே ஒரு வாரமா தனியா உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுக்கிறேன். எனக்குன்னு ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா, அவளும் பாஸ் கூட சாப்பிட போயிட்டா. அப்புறம் நான் என்னதான் பண்றது? ஹேய் காவியா, நீ இந்த ஆபீஸ்ல எவ்வளவு நாளா ஒர்க் பண்ற? எதுக்கடி இப்படி சம்பந்தமே இல்லாம கேள்வி கேக்குற? சொல்ல. 1 இயரா ஒர்க் பண்ற. அப்படியா? இந்த 1 வருஷத்துல உனக்கு யார் மேலயும் இன்ட்ரெஸ்ட் வரலையா? அடிப்பாவி, என்னடி இப்படி கேக்குற? இல்ல, பொதுவா இந்த மாதிரி ஆபீஸ்ல எல்லாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க யாரையாவது லவ் பண்றது, இன்ட்ரெஸ்டா இருக்கிறது,
அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல. உனக்கு ஏதாவது ப்ரொஃபசல் அந்த மாதிரி எல்லாம் வரும்ல. யாழினி, நீ ரொம்ப ரொம்ப பேட் கேலா பேசிக்கிட்டு இருக்க. நீ போய் சாப்பிடு, முதல்ல நான் போனை வைக்கிறேன் என்று கூறியவள் போனை கட் செய்து விட, இப்ப நான் என்ன பெருசா சொல்லிட்டேன், அதுக்கு போய் இப்படி கத்துறா என்று போனை கட் பண்ணி விட்டு திரும்ப அர்ஜுன் அவளை முறைத்துக் கொண்டிருந்தான். ஐயோ பாஸ், இப்போ நீங்க எதுக்கு என்ன முறைக்கிறீங்க? இல்ல, இந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்ணா யாரையாவது லவ் பண்ணணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல பாஸ். சப்போஸ் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டேன், தெரிஞ்சுக்கலாமேன்னு, அவ்வளவுதான். அப்படின்னா நீ இந்த ஆபீஸ்க்கு வந்து இப்போ 1 மந்த் ஆக போகுது. இன்னொரு 6 மந்த்துக்கு அப்புறம் உனக்கு இங்க வேற யார் மேலேயாவது இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா அவங்கள லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவியா என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள்ளேயே யாழினியின் கண்கள் கலங்கியது. ஏனென்றால் அந்த வார்த்தையை அவன் வாயிலிருந்து கேட்டதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. அவனும் ஒரு ஃப்ளோவில் தான் கேட்டுவிட்டான். ஆனால் கேட்டதற்கு பிறகுதான் அந்த வார்த்தை அவனுக்குமே வலித்தது. உடனே கண்ணீரை துடைத்துக் கொண்டவள், அப்படியெல்லாம் இல்ல பாஸ். என் வாழ்க்கையில எனக்கு யாரு ஜோடின்னு அந்த கடவுள் எழுதி வச்சிருக்காரோ அவங்க கூட தான் நான் ஜோடி சேர முடியும். அது நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்போ நம்ம லஞ்ச் சாப்பிடலாம் என்று விட்டு அவளும் ஒரு பிளேட்டை எடுத்துக்கொண்டு சாப்பாடை போட்டவள் அவனை விட்டு கொஞ்சம் சற்று தள்ளி சோஃபாவில் அமர்ந்து சாப்பிட தொடங்கினாள். இருவரும் அன்றைய மதிய உணவை சந்தோஷமாக சாப்பிட்டு முடித்து மீண்டும் தங்களது வேலையில் மூழ்கிவிட்டனர். யாழினிக்கு அந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்த்து பார்த்து கண்கள் எல்லாம் வலிப்பது போல இருக்க சிறிது நேரம் கண்களை போட்டு கசக்கி கொண்டிருந்தாள். அதே நேரம் அவளுடைய செல்போன் அடிக்கவும் அதை எடுத்து பார்த்தவள், அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்ன விஷயமா இருக்கும்? இந்த டைமுக்கு கால் பண்ண மாட்டாங்களே என்று யோசித்தவாறே போனை அட்டன் செய்து காதில் வைத்தவள், ஹலோ அம்மா. ஹலோ யாழினி, சொல்லுங்கம்மா, ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுறீங்க? ஐயோ, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நீ உடனே கிளம்பி கொஞ்சம் வீட்டுக்கு வரியாம்மா? அம்மா, என்ன விஷயம் நீ சொல்லாம திடீர்னு கிளம்பி வீட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம்? வேலை தலைக்கு மேல கிடக்குதுமா. யாழினி, அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. திடீர்னு யாரோ 2-3 பேரு வந்திருக்காங்கம்மா உன்னை பொண்ணு கேட்டு. என்ன என்று அதிர்ச்சியில் சேரை தள்ளிவிட்டு அவள் எழுந்த வேகத்தில் அர்ஜுனோ ஒரு நிமிடம் பதறிவிட்டான். அவன் வேலையை நிறுத்திவிட்டு அவளை நிமிர்ந்து பார்த்து என்ன என்பது போல் சைகையில் கேட்க, ஒண்ணுமில்ல பாஸ் என்று கூறியவள் மீண்டும் போனில் கவனத்தை செலுத்தினாள். எங்கிருந்து வந்திருக்காங்க? இப்போ நம்ம ஃபேமிலி இருக்க சிச்சுவேஷன் தெரியும்லமா. இப்ப போயிட்டு எதுக்கு இதெல்லாம்? நான் எல்லாமே சொல்லிட்டேமா. அவங்களும் உன்னோட பாஸ் மாதிரி ரொம்ப வசதியானவங்க தான். உன்னை கூட ஏதோ ஒரு 2 மீட்டிங்ல பாத்துருக்காராமா. பார்த்ததுல உன்னை ரொம்ப பிடிச்சு போய் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டுதான் அவங்க அப்பா அம்மாவை வீட்டுக்கு பேசுறதுக்காக அழைச்சிட்டு வந்திருக்காரு. யாருமா? அவர் பேர் என்ன? அந்த தம்பி பேரு தினேஷ்னு சொன்னாருமா. தினேஷ் சாரா என்று மீண்டும் அதிர்ச்சியானதும் இப்பொழுது அர்ஜுனுக்கு பொறுமை காற்றில் பறந்து விட்டது. தினேஷ் என்ற பெயரை கேட்டவுடனேவே அவனுக்கு ஏனோ தெரியவில்லை, கோபமாக வந்தது. நேராக அவளிடம் வந்தவன் போனை வாங்கி கட் செய்து விட்டு, என்ன யாழி, உங்க அம்மா என்ன சொல்றாங்க? எனக்கு இப்ப விஷயம் தெரிஞ்சாகணும். உங்க அம்மா எதுக்கு இப்ப போன் பண்ணாங்க? இல்ல பாஸ், என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க என்று அவள் சொல்லி முடிக்கும் முன்பே அவனுடைய இதய துடிப்பு வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அவன் இதயத்தை யாரோ கத்தி எடுத்து கிழிப்பது போல ஒரு வலி உண்டாக அதை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தவன், என்ன யாழினி, அது எப்படி திடீர்னு வருவாங்க? முன்ன பின்ன உங்ககிட்ட எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையா? இல்ல பாஸ். சரி, யார் மாப்பிள்ள? ஏதோ தினேஷ்னு பேர் சொன்ன. ஆமாம் பாஸ், அன்னைக்கு மீட்டிங்ல வச்சு என்கிட்ட பேசினார்ல தினேஷ் சார், நம்ம கம்பெனில இப்போ பண்ற புது ப்ராஜெக்ட் பார்ட்னர் என்றதும் அவன் கண்கள் கோவத்தில் சிவக்க அவன் கை முட்டிகளோ முறுக்கேறியது. அதை பார்த்த யாழினிக்கு என்ன செய்வது என்று ஒன்றுமே புரியவில்லை. பிறகு மீண்டும் அவளுடைய போன் அடிக்க வேறு வழி இல்லாமல் அதை அட்டன் செய்து காதில் வைத்தவள், என்னம்மா? என்ன யாழினி, பேசிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு போன் கட் ஆயிடுச்சு. தெரியலம்மா, ஏதாவது சிக்னல் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, நீ உங்க பாஸ் கிட்ட சொல்லிட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வா. எனக்கு அவங்க கிட்ட என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியல. உங்க அப்பாவும் ரொம்ப குழப்பமா இருக்காரு. உன்னோட முடிவை தெளிவா கேட்டுட்டு தான் அவங்களுக்கு பதில் சொல்லணும்னு தான் நாங்களுமே எதுவுமே சொல்லல.
என்னை எப்படிமா விடுவாங்க? நீ வேணா உங்க பாஸ் கிட்ட போன கொடுமா, நான் பர்மிஷன் கேக்குறேன் என்று அவர் பேசுவது அனைத்தும் ஸ்பீக்கரில் அவன் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான். ஏனோ அவனால் அதற்கு மேல் கேட்க முடியவில்லை. அங்கிருந்து நகர்ந்து சென்று தன்னுடைய சேரில் அமர்ந்து விட அவனுடைய கோபத்தை பார்த்தவளுக்கு கொஞ்சம் பயமும் வந்துவிட்டது. அம்மா, எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி அவங்கள திருப்பி அனுப்பிடுமா. அது எப்படிமா? நீ வந்து மாப்பிளையும் பார்க்கல, அவங்க வீட்டு ஆளுகளும் உன்னை பார்க்கல, எதுவுமே இல்லாம நீ இப்படி சொன்னா எப்படி அவங்கள அனுப்ப முடியும் சொல்லு. அம்மா பிளீஸ் என்னோட சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல பேசுறதுக்கு எதுவும் இல்லை யாழினி. அம்மா சொல்றேன், உடனே கிளம்பி நீ வீட்டுக்கு வா என்று கூறிவிட்டு அவர் போனை கட் செய்துவிட அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று கொண்டு அர்ஜுனை மட்டுமே பார்த்தாள். ஆனால் அவனோ அவளை கண்டு கொள்ளாமல் அவனது வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருந்தான். ச்சே, என்ன மனுஷன் இவரு, கொஞ்சமாச்சும் என்ன ஏதுன்னு கேக்குறாரா பாரு என்றவள் மெதுவாக அவன் அருகே சென்று பாஸ் என்று அழைக்க, என்ன? வீட்டுக்கு போகணும், பர்மிஷன் வேணும், நிறைய வேலை இருக்கு, வீட்டுக்கெல்லாம் போக முடியாது, போய் வேலையை பாரு. சாரி பாஸ், அம்மா உடனே வந்தாகணும்னு சொல்றாங்க. நான் தான் சொல்றேன்ல, உனக்கு வீட்டுக்கு போறதுக்கெல்லாம் இப்ப பர்மிஷன் கிடையாது, நீ போய் வேலையை மட்டும் பாரு. அம்மா திட்டுவாங்க பாஸ். அதெல்லாம் உன் பிரச்சனை, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் உனக்கு ஒரு மெயில் அனுப்புறேன், அதை சீக்கிரம் ரெடி பண்ற வேலையை பாரு. என்ன பாஸ், மறுபடியும் பிரசன்டேஷனா? ஏன், ஒரு தடவை தான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணுவியா, அதுக்கப்புறம் செய்ய மாட்டியா? இது வேற கம்பெனிக்கு, போய் ஒழுங்கா வேலையை பார்க்கற வழியை பாரு என்று கூறியவன் வேறு எதுவும் பேசாமல் அவன் வேலையை பார்க்க யாழினி மீண்டும் அமைதியாக சென்று அவளிடத்தில் அமர்ந்து அவளது அன்னைக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் டைப் செய்து அனுப்பி வைத்தாள். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்னால கண்டிப்பா வர முடியாது என்று அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் அவளது வேலையை பார்க்க தொடங்கிவிட்டாள். அதற்கு பிறகு அவள் அம்மாவிடமிருந்து எந்த போனும் அவளுக்கு வரவில்லை. ஆனால் அர்ஜுனுக்கு தான் இதயம் ஏதோ ஒரு மாதிரியாக இருக்க என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான். அன்று இரவு சிவா சொன்னது போல ஒவ்வொன்றும் நடப்பது அவனுக்கு புரிய ஆரம்பித்தது. இருந்தாலும் அதை அவன் காதல் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லவா? அவளை இன்று எப்படியாவது போக விடாமல் தடுக்க வேண்டும் என்று சிறு பிள்ளைத்தனமாக யோசித்தானே தவிர அவள் போகாவிட்டாலும் திருமணம் கண்டிப்பாக நடக்கும் என்று அவனுக்கு ஏன் புரியாமல் போனது? பிறகு அன்று மாலை வேலையெல்லாம் முடித்துக்கொண்டு வீட்டிற்கு கிளம்பிய யாழினியை டிரைவரிடம் சொல்லி வீட்டில் டிராப் செய்ய சொன்னான். ஆனால் யாழினிக்கு அவன் மீது பயங்கரமான கோபம். தான் வீட்டுக்கு செல்லணும் என்று சொல்லியும் அவன் விடாதது அவளுக்கு வருத்தமாகிவிட்டது. இதுவரை அவள் அம்மாவின் பேச்சை அவள் ஒரு தடவை கூட மீறியது கிடையாது. இந்த முறை அவள் இப்படி நடந்து கொண்டதற்கு முழுக்க முழுக்க காரணம் அர்ஜுன் மட்டுமே. அதனால் கிளம்பும் பொழுது கூட அவனிடம் எதுவுமே சொல்லாமல் வேகமாக தனது பையை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு விட்டாள். போகும் அவளை கோபமாக பார்த்து கொண்டிருந்தவன், யாழினி கோவமா இருக்கியா? நீ அந்த அளவுக்கு அந்த தினேஷ் உனக்கு முக்கியமா போயிட்டானா? உங்க அம்மா கூப்பிட்ட உடனே ஓடணும்னு நினைக்கிற? எனக்கெல்லாம் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி சொல்லுவியா? அதை விட்டுட்டு அவங்க வர சொல்றாங்கன்னு நீ கிளம்ப பாக்குறியா என்று அதையே நினைத்து யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு கோபம் மட்டும் அடங்கவே இல்லை. போனை எடுத்து சிவாவிற்கு கால் செய்து, டேய், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது, இன்னும் 15 நிமிஷத்துல நீ ஆபீஸ்ல இருக்கணும் என்றவன் போனை கட் செய்து விட்டான். யாரா இவன்? ஊர் உலகத்துல எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆனா எனக்குன்னு வந்து சேர்ந்திருக்கானே, ஒரு வார்த்தை என்ன பேச விட்டானா? இவனா போன் பண்ணா விஷயத்த சொன்னா வச்சுட்டான். அட கடவுளே என்று போனை வைத்தவன் அவன் கூறியது போல அடுத்த 15 நிமிடத்திலேயே அந்த ஆபீஸிற்குள் நுழைந்தான். பின்பு அர்ஜுன் அறைக்குள் நுழைந்தவன் அவன் சேரில் டையை லூஸ் செய்து விட்டு ஷர்ட் பட்டனை எல்லாம் அவுத்து விட்டு சோர்வாக சாய்ந்து அமர்ந்திருப்பதை பார்த்து ஒரு நிமிடம் பதறிவிட்டான். டேய் அர்ஜுன், என்னாச்சுடா? உடம்புக்கு ஏதாவது சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். அப்புறம் ஏண்டா உன் முகம் எல்லாம் இப்படி இருக்கு? ஒரு நிமிஷம் உட்காரு என்றவன் போனை எடுத்து பியூனுக்கு கால் செய்து அவன் கேட்ட பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு வர சொன்னான். அடுத்த 5 நிமிடத்தில் அவன் டேபிளில் கொண்டு வந்து அவன் கேட்ட அனைத்து பாட்டில்களும் அடுக்கி வைக்கப்பட அதை பார்த்த சிவாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது. மச்சான், என்னடா இது? ஆபீஸ்ல போயிட்டு என்ன எதுவுமே கேட்காத,
நான் செம்ம காண்டில் இருக்கேன். இப்போதைக்கு நான் இதை குடிச்சே ஆகணும். வேணாம் மச்சான், எதா இருந்தாலும் வீட்டுல கூட போய் பாத்துக்கலாம். இல்லடா, எனக்கு வீட்டுக்கு போகவும் பிடிக்கல, எங்கேயும் போக பிடிக்கல, ஏன் யார் முகத்தையும் கூட பார்க்க பிடிக்கல. ஏண்டா இன்னைக்கு இவ்ளோ வெறுப்பா இருக்க? ஆனா ஒண்ணு மச்சான், உன் சாபம் பழிச்சிடுச்சுடா. அடப்பாவி, நான் எப்படா உனக்கு சாபம் விட்டேன் என்று நினைத்தவன், மச்சான் நான் எப்படா உனக்கு சாபம் விட்டேன் என்று பயந்து கொண்டே கேட்க, அன்னைக்கு நீ தானே சொன்ன யாழினி உன் கூட நிரந்தரமா இருக்க மாட்டா, நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தவன் கூட போயிடுவான்னு. அது யதார்த்தமா சொன்னதுடா. நீ யதார்த்தமா சொன்னியோ இல்ல பதார்த்தமா சொன்னியோ, ஆனா இப்போ நீ சொன்னது நடந்துருச்சே. என்ன, யாழினிக்கு கல்யாணமா? கல்யாணம் இல்ல, இன்னைக்கு அவளை வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க பொண்ணு பாக்குறதுக்கு. அவ்வளவு தானே? பொண்ணு பாக்குறதெல்லாம் ஒரு விஷயமா? ஒரு வீட்டுல பொண்ணு இருந்தா 4 பேர் வந்து பார்க்கதான் செய்வாங்க. அது விஷயம் இல்ல. அவ வீட்டுக்கு மாப்பிளையா போனது என்னோட நியூ பிசினஸ் பார்ட்னர் தினேஷ். என்ன, தினேஷா? ஆமா, 2 டைம் பார்ட்டிக்கு போன போதே யாழினிய வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருந்தான். அப்படி பார்த்து பார்த்து கடைசியில காரியத்தை சாதிச்சிட்டான். இன்னைக்கு அவன் குடும்பத்தோட போய் யாழினி வீட்டுல உட்காந்து முறைப்படி பொண்ணு கேட்டிருக்கான். என்னடா சொல்ற, நிஜமாவா? அதுக்கு யாழினி வீட்டுல என்ன சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? மகாராணிய உடனே கிளம்பி வர சொன்னாங்க. ஆனா நான் விடுவேனா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு கிளம்பி போறா. டேய் அர்ஜுன், உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கு யாழினிய வீட்டுக்கு அனுப்பல? எதுக்குடா அனுப்பணும்? அவன் முன்னாடி போய் அவ சீவி சிங்காரிச்சுக்கிட்டு நிக்கணுமா? அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நீ எதுக்கு அதை நினைச்சு கவலைப்படணும்? அவ என்ன உன்னோட லவ்வரா இல்ல உன் பொண்டாட்டியா? டேய் சும்மா நிறுத்துடா, எப்ப பார்த்தாலும் குதர்க்கமாவே பேசிக்கிட்டு. இங்க பாரு அர்ஜுன், அவ உன்னோட பிஏ தான். அதுக்காக அவ வாழ்க்கையில எந்த நல்லதும் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு பொண்ணு எத்தனை நாளைக்கு கல்யாணம் ஆகாம இப்படியே இருக்க முடியும்? அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குதுன்னா அதை ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் அவளை பெத்தவங்க நினைப்பாங்களே தவிர அதை வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. யாழினி என்ன விட்டு போக கூடாது. அவ வேற யாரையாவது சிம்பிளா ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எப்பவும் போல இந்த வேலைக்கு வரப்போக இருந்திருப்பா. பட் தினேஷ கல்யாணம் பண்ணானா கண்டிப்பா அவ இனிமே இந்த ஆபீஸ்க்கு வேலைக்கு வரவே மாட்டா. ஏன்னா அவனும் கிட்டத்தட்ட எனக்கு ஈக்குவலான ஆள் தான். அவன் பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்புற அளவுக்கு முட்டாள் கிடையாது, அதுவும் என்னோட கம்பெனிக்கு. அப்படி இருக்கும் பொழுது யாழினி அவன் கிட்ட விட்டு கொடுத்துட்டு என்னால வேடிக்கை எல்லாம் பார்க்க முடியாது. அவ என் கூட மட்டும்தான் இருக்கணும். அவளை யார் கூடயும் அனுப்பி வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. இது ரொம்ப ரொம்ப தப்பான செயல் அர்ஜுன். நீ எத்தனை நாளைக்கு யாழினிய உன் பக்கம் பிடிக்க வைக்க முடியும்னு நினைக்கிற? நாளைக்கே அவ வீட்டுல பிரஷர் போட்டாங்கன்னா வேற வழி இல்லாம அவளும் ஒத்துக்குவா. ஆனா நீ அவளை விட்டு கொடுக்க மாட்டேன்னு மட்டும் தெளிவா பேசிக்கிட்டு இருக்க என்று அவன் சொன்னது எதுவுமே காதில் வாங்காத அர்ஜுனோ இருவருக்கும் கிளாஸில் அந்த பாட்டிலை ஓபன் செய்து ஊற்றியவன் அவனுக்கு ஒரு கிளாஸ் கொடுத்து விட்டு அவனும் ஒரு கிளாஸ் எடுத்துக்கொண்டு குடிக்க தொடங்கினான். சிவா, நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். யாழினி இங்க இருந்தா தானே அவளோட கல்யாண விஷயத்த பத்தி பேசுவாங்க. அதனால அவளை நான் மும்பை பிரான்ச்சுக்கு கூட்டிட்டு போலாம்னு இருக்கேன். என்னடா சொல்ற? ஆமா, மும்பை பிரான்ச்ச மெயின் பிரான்ச்சா மாத்திட்டு அவளை என் கூடவே வச்சுக்கலாம்னு இருக்கேன். அது எப்படிடா அவளை அவ்வளவு தூரம் அனுப்பி வைப்பாங்க? எந்த நம்பிக்கையில அனுப்புவாங்க? ஒரு வயசு பொண்ண? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அவளோட பிரச்சனை. அவகிட்ட பேசி நான் சம்மதிக்க வச்சுக்கிறேன். தப்பு பண்ற அர்ஜுன், ரொம்ப ரொம்ப தப்பு பண்ற. அவளை நீ அங்க கூட்டிட்டு போறது கூட எனக்கு பிரச்சனை இல்ல. அவகிட்ட தப்பான எண்ணத்தோட மட்டும் நெருங்கிடாத. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? என்ன அர்ஜுன் இப்படி பேசுற? 1000 தான் இருந்தாலும் அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. கல்யாணத்துக்கு முன்னாடி அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணினா நானே உன்னை எதிர்க்கிற மாதிரி இருக்கும். செட்டா போடா. அவ என் பக்கத்துல இருந்தாலே என் கண்ட்ரோல் மிஸ் ஆகுது. நானே என்ன ரொம்ப அடக்கி வச்சிட்டு இருக்கேன். எப்ப என் கண்ட்ரோல் மிஸ் ஆகி அவளை எடுத்துக்க போறேன்னு எனக்கே தெரியல. அர்ஜுன் என்று கோபமாக எழுந்த சிவா கிளாஸை டேபிள் மேல் வைத்து விட்டு, நீ பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்குதுடா. தயவு செஞ்சு யாழினி கிட்ட அந்த ஒரு இன்டென்ஷன்ல மட்டும் நெருங்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். என்னடா ஏதோ கூட பிறந்த அண்ணன் மாதிரி இவ்ளோ சீன் போடுற? இங்க பாரு, அண்ணன்னா அண்ணன் தான். அவ மனசார என்ன அண்ணனா நினைச்சு கூப்பிடுறா.
நானும் அவளை மனசார தங்கச்சியா நினைச்சிருக்கேன். என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் தான் முதல்ல நிப்பேன். இதே நீ அவளை காதி கிளிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னினா ஆளா நானே முன்னாடி நின்னு எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பேன். ஆனா தப்பான ஒரு எண்ணத்துல நீ யாழியை நெருங்கினா நிச்சயமா அதுக்கு நான் துணையாவே இருக்க மாட்டேன்டா. சரிதான் போடா, எதா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். என்னவோ பண்ணி தொலை, உன்கிட்ட இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் யாழினி கிட்ட நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு நடந்துக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன் என்று கோபமாக அந்த அறையை விட்டு வெளியே சென்று விட்டான். அதே நேரம் அர்ஜுனோ, யாழினி யாழினி, ஏண்டி என் மண்டைக்குள்ள உட்காந்து இப்படி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்க? நீ இல்லனா எனக்கு ஒண்ணுமே ஓட மாட்டேங்குது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டினா அப்புறம் நான் என்ன பண்றது? எனக்குன்னு இருக்கிறது நீ ஒருத்தி தான். அதனால உன்னை என் கூடவே வச்சுக்கணும்னு தான் நான் விருப்பப்படுவேன். அதுக்காக எல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. இந்த சிவா என்னவோ ரொம்ப பேசிட்டு போறான். நான் உன்கிட்ட நெருங்கும் போது நீ கண்டிப்பா நோ சொல்ல மாட்ட, மொத்தமா மயங்கித்தான் நிப்ப. அதுக்கப்புறம் உன்னை எடுத்துக்கிறது ஒன்னும் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது. என்னால் ஆன முயற்சிகளை கண்டிப்பா பண்ணுவேன். இதுக்கு மேல இந்த கல்யாணத்துல நீ தீவிரம் காட்டுறேன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் சொன்ன மாதிரியே உன்னை வேற பிரான்ச்சுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். இது கண்டிப்பா நடக்கும் என்று கூறியவன் அந்த டேபிளின் மேல் ஓங்கி ஒரு தட்டு தட்டிவிட்டு தனது போனை எடுத்துக்கொண்டு கோவமாக வீட்டிற்கு புறப்பட்டு சென்றான். போகும் வழியெல்லாம் கார் தார்மாராக தறிகெட்டு ஓடிக்கொண்டிருந்தது. அவன் கண் முன்னே யாழினியின் முகமும் தினேஷின் முகமுமே வந்து நின்றது. அவர்கள் இருவரையும் ஜோடியாக நினைத்து கூட அவனால் பார்க்க முடியவில்லை. இல்ல, அவ ஏன் யாழினி எனக்கு மட்டும்தான் சொந்தம், வேற யாருக்கும் சொந்தமாக நான் விடமாட்டேன் என்று கூறிவிட்டு காரின் ஸ்டேரிங் வீலில் ஓங்கி ஒரு குத்து குத்தி தனது கோபத்தை அதன் மேல் காட்டிக் கொண்டிருந்தான்.